பிரமாண கடப்பாரை கொண்டு திராவிடத்தை தகர்ப்பேன் என கூறுவதன் வழியாக ராஜா பேசுகிற குருமூர்த்தி விரும்புகிற அரசியலை சீமான் செய்வதாக குற்றம் சாட்டியுள்ள திருமாவளவன் ஆட்சியில் பங்கு குறித்து வெளிப்படையாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எனவும் எப்போது சொல்ல வேண்டும் என்பது எங்கள் யுக்திகளில் ஒன்று எனவும் தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய கடப்பாரை கொண்டு நான் இந்த திராவிட இயக்க அரசியலை வீழ்த்துவேன் என்று சொல்லியிருந்தால் அதிலே ஒரு பொருள் இருக்கிறது, அர்த்தம் இருக்கிறது. பிராமண கடப்பாறையை கொண்டு நான் திராவிட இருப்பை தகர்ப்பேன் என்று சொல்லுகிறார் என்றால் இவர் பிராமணர்களின் கட்டுப்பாட்டுக்குள் சிக்கிக் கொண்டாரோ என்கிற கவலை இருக்கிறது. அவர்கள் பேசுகிற அத்தனையையும் அப்படியே இவர் தன்னுடைய பாணியில் பேசுகிறார். சொல்லப்போனால் ராஜா பேசுகிற அரசியலை அப்படியே பேசுகிறார், அல்லது குருமூர்த்தி விரும்புகிற அரசியலை அப்படியே பேசுகிறார். RSS என்ன நினைக்கிறதோ அதை பிரதிபலிக்கிறார். இந்த நிலையில் இருந்துதான் விடுதலை சிறுத்தைகள் அவருடைய கருத்தை நாங்கள் விமர்சித்தோமே தவிர மற்றபடி அவர் மீது எங்களுக்கு தனிப்பட்ட எந்த வெறுப்பும் இல்லை, உள்நோக்கமும் இல்லை. காங்கிரஸ் ஆட்சியில பங்கு கேட்போன்னு அதிகாரப்பூர்வமா சொல்லிட்டாங்க, செல்வ பெருந்தகை சொல்லிட்டாரு. நாங்க அப்படி சொல்லணும்னு அவசியம் இல்லையே, இது எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. அது எப்படி சொல்லணும், எங்க சொல்லணும், எப்போது சொல்லணும், அது எங்கள் உத்திகளுள் ஒன்று. அதை நீங்க வெளிப்படையா எப்ப கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஊடகத்தை நான் இப்படி இதெல்லாம் பதில் சொல்ல முடியும்.